அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம நிஃப்டி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு அடுத்து என்ட்ரிக்கான டார்கெட் லெவல் எந்தெந்த லெவலில் நமக்கு என்ட்ரி எடுத்தால் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதும், மார்க்கெட் ஓவரால் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, இப்போ அப்சைட் மூவ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப இது எவ்வளோ வரைக்கும் போக சான்ஸ் இருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டெய்லி கேண்டில் எடுத்துக்கிறோம். டெய்லி கேண்டில்ல எங்க பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்னா 22,600 அப்படிங்கிற லெவல் இருந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருக்குது. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா 23,400 வரைக்குமே ஒரு சூப்பரான அப்சைட் மூவ். ஸோ இப்போ க்ளோசிங் வந்து கிட்டத்தட்ட 23,400 லெவலில் வச்சிருக்கு. அடுத்து மார்க்கெட்டோடைய டைரக்ஷனில் நம்ம அப்சைட் மூவ் பிளான் பண்ணலாமா, இல்லை டவுன் சைட் போக சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லெவல் அப்படிங்கிறது பர்டிகுலராக 23,400 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோடைய, அதாவது 23,600 இருக்கு இல்லைங்களா, இங்கிருந்து 23,000 வரைக்கும் வந்த டவுனுக்கான ட்ரெண்ட் லைன், இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ பிரேக் அவுட் ஆகி க்ளோசிங் மேலே இருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த லைன் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றப்ப அடுத்தடுத்து ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகக்கூடிய லெவல்ஸ் எல்லாம் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன். 23,550, அதுக்கப்புறம் 24,000, 24,650, இந்த 3 லெவல் தான் மேஜர் ரெசிஸ்டன்ட். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 23,800, அப்புறம் இப்போ கரண்ட்ல இருக்கிற 23,400, இதெல்லாம் சின்ன சின்ன ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் அப்சைட் மூவ் போனால் 24,600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பேசிக்ஸ். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், அதுக்கு 23,550க்கு மேல மார்க்கெட் க்ளோசிங் கிளியரா இருக்கணும் டெய்லியில அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இது நடந்தாதான் அடுத்து 24,000க்கான டார்கெட்டும் 24,600க்கான டார்கெட்டும் ஓப்பன் ஆகும். ஸோ 23,500 அப்படிங்கிற லெவலுக்கு மேல க்ளோசிங் கிடைக்காம வீக்கா இருந்தா மார்க்கெட் இங்கிருந்தே கூட இப்படி கீழே ஒரு சின்னதா ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ மார்க்கெட் மேலே போகணும்னா 23,500க்கு மேலே க்ளோசிங் இருந்தால் மேலே போகலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். டவுன் போகணும்னா கீழே என்ன லெவல் கீழே போனால் நம்ம டவுனுக்கான பிளான் வச்சுக்கலாம்னா மினிமம் லெவலே 23,100 தான். 23,100க்கு கீழே ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம அங்கிருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் 22,600 வரைக்கும் பிளான் பண்ணலாம். ஸோ அந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் லெவல், அதாவது 23,100 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் லெவலும் 23,550 to 600 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ட், இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்போதைக்கு இருக்கு. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது 24,000, 4,600 ரெண்டு டார்கெட் மேலையும், அட் சேம் டைம் சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகும்போது 23,100 பிரேக் அவுட் ஆகும்போது 23,000, அது பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் 22,600. ஸோ ரெண்டு லெவல் இங்க கீழே இருக்கு. ஸோ இப்போ ஹை டைம் ஃப்ரேம்ல இப்போ டீடைல்ஸ் பார்த்துட்டோம். இன்ட்ராடே பேஸ்ல மண்டேக்கான என்ட்ரி டார்கெட் லெவல் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணணும்னா எந்தெந்த லெவலை பார்க்கலாம் அப்படிங்கிறத லோயர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம காலுக்கான பிளான் வச்சு தான் என்ட்ரி எடுத்துருந்துருக்கோம், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். டெலிகிராமில் நம்ம எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணோம், நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம எதிர்பார்க்குற சப்போர்ட் இதாவது தான் 23,200 அப்படிங்கிற சப்போர்ட்டும் 23,280 அப்படிங்கிற சப்போர்ட். இந்த ரெண்டு சப்போர்ட்ல மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கேப் ஓப்பன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஓப்பன் ஆகி ஒரு சூப்பரான டவுன் வேகமா குயிக்கான ஒரு கேண்டில் ரெட் கேண்டில் இங்க ஃபார்ம் ஆகுதுன்னா 23,280 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்குமே மார்க்கெட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கீழே இறங்குதா இல்லை இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகுதா அப்படின்னு நம்ம பிளான் பண்ணணும். 23,280 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல். ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் அடுத்து 23,200, அதுக்கு அடுத்து 23. ஸோ இதுதான் ஒவ்வொரு பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம டவுன்ல வரக்கூடிய டார்கெட்ஸ். இது மண்டேக்கு மட்டும். ஆனால் இந்த லெவல் எல்லாமே டவுன்ல பிரேக் அவுட் ஆகுதா இல்லை சப்போர்ட் எடுத்து மேலே போகுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும்னா இந்த லெவல்ல நீங்க பாருங்க, நம்ம டெலிகிராம்ல வந்து போஸ்ட் பண்ணுவோம். சப்போர்ட் எடுக்குதா பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாலும் நம்ம என்ன மெத்தட்ல என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். அதாவது அப்சைட் பிரேக் அவுட் ஆனால் நம்ம எந்த மாதிரி பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா, அப்சைட் பிரேக் அவுட் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் 23,400க்கு மேலே போகும்போது 550 வரைக்குமே ஒரு 150 பாயிண்ட் மட்டும் வச்சுக்கலாம் டார்கெட்டு. அதுக்கு மேலே மார்க்கெட் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் 23,800,
24,000 இந்த ரெண்டு லெவலுக்கும் நான் டெவலப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 23,500 அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ இதுக்கு இடையில மார்க்கெட் சின்னதாக ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த லெவல்லையே கூட இப்படி ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி இதுக்கப்புறம் ஹை பிரேக் அவுட் ஆகி 23,500 அப்புறம் 800 இப்படி 550க்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் கிடைச்சதுன்னா அங்கிருந்து 300 பாயிண்ட் சூப்பராக மேலே போகும். ஸோ கன்ஃபியூஷன் வேணாம். அட் த சேம் டைம் 23,300 அதாவது இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது அங்கிருந்து 100 பாயிண்ட்ஸ் டவுன்ல வந்துடும். அதுக்கடுத்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் கீழே டவுன். ஸோ ரெண்டு டார்கெட்டு கீழே டவுன்ல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு இடையில 23,280 23,380 அப்படிங்கிற ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ள சின்னதாக ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இந்த இடத்துக்குள்ள நீங்கள் எந்த இடத்தையும் பிளான் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். அட் த சேம் டைம் எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கோம். இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுங்க, உங்கள் ஒப்பீனியன் எது வந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.